சமூகங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியுது. அதனால தான் சொல்லுகிறோம், இன்றைக்கே ஒரு உத்தரவை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேர்தல் வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்தே விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்படி ஒரு உத்தரவை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது யாருக்கு நன்மை? உங்களுக்குத்தானே நன்மை, ஆளுகின்ற அந்த கட்சிக்குத்தானே நன்மை. ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள்? என்ன தடுக்கிறது அப்படி செய்வதை? எது தடுக்கிறது? அதனாலே சொல்லுகிறேன், நம்முடைய தமிழக முதல்வருக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஆணை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 தொகுப்புகளாக தமிழ்நாட்டு 324 ஜாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுது இடஒதுக்கீட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்தந்த சமுதாயங்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவார்கள். இதை செய்தால் அதனுடைய பயன், அதனுடைய பெருமை வரலாற்றிலே இடம்பெறும். அந்த வரலாற்றை நீங்கள் உருவாக்குங்கள். இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் அந்த வரலாற்றை படைக்கவில்லை, நீங்கள் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து தான். அந்த ஒரு கையெழுத்தை நீங்கள் போட்டால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லா சமுதாயங்களும் மகிழ்ச்சி அடையும். அதனாலே இந்த 20% அந்த 20 விழுக்காடு அவ்வளவு பேர் 21 உயிர்களை பலி கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கு பல்வேறு சமுதாயங்கள் 118 சமுதாயங்களுக்கு அவர்கள் பலன் பெறுகிறார்கள். அது அந்த சமுதாயங்களுக்கு, அந்த சமுதாய தலைவர்களுக்கு புரியவில்லை. அதை பெற்றுத்தந்த என்னை பாராட்டாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லுகிறார்கள். பாவம், அவர்கள் புரியாமல் செய்கிறார்கள். அதனாலே சொல்லுகின்றேன், தமிழக முதல்வர் அவர்களே, இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை, சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி விவரங்களில் வைத்து கொடுத்து விடுங்கள். உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும், முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம். செய்யும்பொழுது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருக்கிற புள்ளி விவரத்தை கொண்டு பகிர்ந்து கொடுங்கள், சரியாக பகிர்ந்து கொடுங்கள். சில பேர் ஒரு அதாவது சூரத் தேங்காயை பிள்ளையாருக்கு உடைப்போம். ஒரு நாளைக்கு 100 200 கூட நிறைய
தேங்காயை உடைப்போம். அதை பொறுக்குகின்றவர்கள் ஒருவருக்கு அரை முடி கிடைக்கும், ஒருவருக்கு கால் முடி கிடைக்கும், சில பேருக்கு ஓடு கிடைக்கும். இந்த ஓடு கிடைக்கிறவன் அந்த அரை முடி முழுசாக கிடைச்சது பாரு, அவன் சாப்பிட்றான் பாரு, கழிச்சு தேங்காயை தின்றான் பாரு, அதை பார்த்து வருத்தப்படும்ல, ஐயோ நம்ம கிடைக்கலையே, இப்படி ஆகிடுது, நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இப்படி சூர தேங்காயாக இடஒதுக்கீடு அமைந்து விட்டது. நியாயமாக நடக்கவில்லை, நேர்மையாக நடக்கவில்லை. அது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் தலைகளை எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் கேட்கிறோம்.